நம்மை அழிக்கும் சுபாவங்கள். புலம்புவது. வாழ்க்கை பூராவும் புலம்பிக் கொண்டிருப்பது என்பது அநேகரின் சுபாவம். பெண்களுக்கு அதிகமாகவும் ஆண்களுக்கு குறைவாகவும் இந்த சுபாவம் காணப்படும். முக்கியமாக தனக்கு விருப்பமில்லாத காரியம் யார் செய்தாலும், தனக்கு பிடிக்காத விஷயம் எது நடந்தாலும் அதை பெரிதாக்கி யார் அவர்களிடம் மாட்டுகிறார்களோ அவர்களிடம் புலம்பி தீர்ப்பது. யாரும் அகப்படவில்லை என்றால் தனக்கு தானாகவே தனியாக புலம்புவது. புலம்புபவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் வாழ்க்கையில் அநேகமாக இருக்காது. திடீரென்று அரசியலை குறை சொல்லி புலம்புவார்கள். திடீரென்று ரோடு சரியில்லை என்று புலம்புவார்கள். மழை, வெயில், காற்று, சமூகம், குடும்ப உறுப்பினர்கள், ஐநா சபை, பார்லிமெண்ட் என்று எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். அவர்கள் விரும்பியபடியே அநேக காரியம் அவர்கள் வாழ்வில் நடக்கும். அதை குழி தோண்டி புதைத்துவிட்டு விரும்பாததையும் கிடைக்காததையும் சீர்தூக்கி பிரதானமாக்கி புலம்புவது. சில பெண்கள், எனக்கு புருஷன் சரியில்லை, பிள்ளைகளும் சரியில்லை, வந்து சேர்ந்த மருமக்களும் சரியில்லை, இவர்கள் மட்டும் தங்கத்தில் வார்த்து எடுத்தவர்கள். சமூகத்தில் புலம்புபவர்களை கண்டால் ஓடுவார்கள். கொஞ்ச நேரம் கிடைத்தாலும் தனது புலம்பலை யார் மத்தியிலும் நிலைநாட்டும் சாமர்த்தியசாலிகள். தனது புலம்பல்களை பார்த்து தன்னை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்று உணரக்கூடாத ஜென்மங்கள். புலம்பலை அகற்றுவது எப்படி? 1. தனக்கு புலம்பல் என்னும் சுபாவம் இருக்கிறதா என்று கண்டு கொள்ள வேண்டும். 2. புலம்புவது நம் நேரத்தை சாகடிப்பதும் புலம்பலை கேட்பவர்களை கூலி இல்லாமல் சாகடிப்பது என்ற உணர்வு. 3. உங்களது புலம்பலை கேட்கவா பிறர் பிறந்திருக்கிறார்கள். 4. தனது மனப்புலம்பலை மற்றவர்களிடம் சொல்லி தன்னை தாழ்த்துவது. 5. உங்களை பற்றி மற்றவர்கள் கரிசனையுடன் இருக்கிறார்கள் என்ற தப்பான நினைப்பு. 6. நமக்கு நாம் தான், நமக்கு வலி எடுத்தால் பிறருக்கு கடன் கொடுக்க முடியாது. 7. இவ்வாறு புலம்பி பிறரை உயிருடன் கொலை செய்யும் சுபாவத்தை மாற்றுதல். 8. மற்றவர்கள் தன்னை பற்றி மட்டமாக நினைப்பார்கள் என்று உணருதல். 9. தான் ஒரு அடிமுட்டாள் என்று புலம்பி பிறருக்கு தெரிய வைத்தல். 10. பிறரிடம் உள்ள நல்லதை பார்க்க வேண்டும். 11. நாம் யாரையாவது சந்தித்தால் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை பற்றி விசாரித்தால் மனித நேயம் 2-3 தடவை ஒருவரிடம் புலம்பினால் அவர் தன்னை பற்றி பிறரிடம் என்ன சொல்வார் என்று நினைக்க வேண்டும். 12. வாயால் கெடுபவர்கள். 13. பிறர் விரும்பும் பேச்சும் செயலும் செய்ய முயற்சிக்க வேண்டும். 14. புலம்புவதை நிறுத்தி கடந்த கால வெற்றிகளையும் தற்கால வேலைகளையும் வருங்கால திட்டங்களையும் வகுத்து புலம்பும் சுபாவத்தை அடியோடு நிறுத்த வழிவகுக்கலாமே.